பெண்ணே, நான் என்னதான் நல்லது செய்தாலும் இந்த உலகம் என்னை மதிக்க மாட்டேங்குது. கூட இருப்பவர்களே என்னை மிக எளிதாக காயப்படுத்திவிட்டுப் போகிறார்கள். எல்லோரும் என்னை ஒரு பலவீனமான பெண்ணாகவே பார்க்கிறார்கள் என்று நினைத்து தினமும் உங்களுக்குள் நீங்களே அழுது கொண்டிருக்கிறீர்களா? அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் மற்றவர்களிடம் கையேந்தி நிற்பதை இன்றோடு நிறுத்துங்கள். ராஜதந்திரி சாணக்கியர் சொல்கிறார், ஒரு காட்டில் நேராக இருக்கும் மரங்களைத்தான் கோடாரி முதலில் வெட்டும். அதுபோலத்தான் மிக சாதுவாகவும் பலவீனமாகவும் இருக்கும் மனிதர்களைத்தான் இந்த உலகம் முதலில் மிதிக்கும். நீங்களாக நினைக்கும் வரை உங்களை யாராலும் பலவீனப்படுத்த முடியாது. இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டுமென்றால் எல்லோரையும் காந்தம் போல கவரும் ஒரு ஆளுமைமிக்க பெண்ணாக நீங்கள் எப்படி மாற வேண்டும்? சாணக்கிய நீதி கூறும் 8 மாசான ரகசியங்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். வீடியோவுக்குள் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு பெண்ணை இந்த சமூகம் எப்போதும் மதிக்க வேண்டும் என்றால் அவளிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான தகுதி எது? ஆப்ஷன் ஏ, எல்லோரிடமும் அடங்கிப் போவது, சரணடைதல். ஆப்ஷன் பி, எதற்கும் கலங்காத மன உறுதியும் தற்சார்பும், சுயமதிப்பு. உங்க பதில் ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பி நியூ உடனே கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோவை தொடருங்க. வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் கீழே உள்ள ஹைப் பட்டனை தட்டி இந்த வீடியோ பலரை சென்றடைய உதவுங்கள். அப்படியே நம்ம ஆனிமிகா அறிவு டிப்ஸை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. மேலும் இப்படிப்பட்ட பயனுள்ள வீடியோக்களை தினமும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாங்க இப்போ அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். ரகசியம் 1, மௌனம் மற்றும் புன்னகை. சாணக்கியர் கூறுகிறார், உன் மௌனமும் முகத்தில் இருக்கும் புன்னகையும் தான் உன்னை எதிர்ப்பவர்களை குழப்பும் மிகப்பெரிய ஆயுதம். பலர் உங்களை வம்புக்கு இழுக்கும்போது அல்லது உங்களை மட்டம் தட்டி பேசும்போது நீங்களும் பதிலுக்கு கத்தி சண்டையிடாதீர்கள். நீங்கள் கத்தி வாதாடும்போது உங்கள் பலவீனமும் பதற்றமும் வெளியே தெரிந்துவிடும். அது அவர்களுக்கு இன்னும் சாதகமாக அமைந்துவிடும். அதற்கு பதிலாக உங்களது வார்த்தைகளை முற்றிலும் குறைத்து முகத்தில் ஒரு சிறிய புன்னகையோடு அமைதியாக இருங்கள். உங்களது அந்த ஆழமான மௌனம், இவள் ஏன் எப்போதும் போல அழாமல் சண்டை போடாமல் அமைதியாக இருக்கிறாள் என்ற பயத்தையும் குழப்பத்தையும் உங்களை காயப்படுத்த நினைப்பவர்கள் மனதில் தானாகவே ஏற்படுத்தும். வார்த்தைகளால் வதக்குவதை விட உங்களின் ஆழமான மௌனம் அதிக வலிமை கொண்டது. மௌனம் என்பது சம்மதம் அல்ல, அது உங்கள் ஆளுமையின் கம்பீரம். உங்கள் மௌனம் அவர்கள் பேசிய வார்த்தைகளை அவர்களையே யோசித்து குற்ற உணர்ச்சி அடைய வைக்கும் ஒரு கண்ணாடியாக மாறும். மௌனம் உங்களை ஒரு சாதாரண பெண்ணாக காட்டாது, உங்களை ஒரு ரகசிய பேரரசியாக காட்டும். ரகசியம் 2, பாசத்தில் எல்லை வகுத்தல். அளவுக்கு மிஞ்சிய பாசமும் அக்கறையும் உங்களை ஒரு கட்டத்தில் அடிமையாக்கி காட்டும் என்கிறது சாணக்கிய நீதி. பல பெண்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு, யாராவது ஒரு முறை உங்களிடம் அன்பு காட்டினால் உடனே உருகிப்போய் அவர்கள் கேட்காமலேயே எல்லாவற்றையும் வாரி வழங்குவது. கணவரோ அல்லது சுற்றத்தாரோ ஒரு முறை அலட்சியப்படுத்தினாலும் அவரே உலகம் என்று நினைத்து அவர்கள் பின்னாடியே சுற்றுவது உங்களது மதிப்பை முழுமையாக குறைத்துவிடும். நீங்கள் எப்போது ஒருவருக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருளாக மாறுகிறீர்களோ அப்போதே உங்கள் பாசத்தின் அருமை அங்கே புரியாமல் போகிறது. அவர்களுக்கு உங்கள் அன்பு ஒரு கடமையாகத் தோன்றுமே தவிர அதன் உன்னதம் ஒருபோதும் விளங்காது. எதற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை உங்களை அலட்சியப்படுத்துபவர்களுக்கு உங்களது செயல்பாடுகள் மூலம் உணர்த்துங்கள். எனவே உங்கள் அன்பையும் அக்கறையையும் அளவோடு காட்டுங்கள். மற்றவர்களை நேசியுங்கள், ஆனால் அதில் உங்கள் சுயமதிப்பு ஒருபோதும் குறைந்துவிடக்கூடாது. உங்களது இருப்புக்கு என்று ஒரு தனி மரியாதையையும் இடைவெளியையும் உருவாக்குங்கள். நீங்கள் சற்று விலகி நிற்கும்போதுதான் உங்கள் பாசத்தின் மதிப்பும் உங்கள் இழப்பின் வலியும் அவர்களுக்கு புரியத் தொடங்கும். யாருக்காகவும் உங்களை தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் அன்புக்கான எல்லையை நீங்களே தீர்மானியுங்கள். ரகசியம் 3, பேச்சில் நிதானமும் தெளிவும். சாணக்கிய நீதிப்படி ஒருவருடைய வார்த்தைகளே அவருக்கு நன்மைகளையும் தேடித் தருகிறது, தீமைகளையும் தேடித் தருகிறது. நீங்கள் மற்றவர்களிடம் பேசும்போது பயத்துடனோ தயக்கத்துடனோ அல்லது நச்சரிப்பது போலவோ நாகிங் பேசாதீர்கள். இது உங்களை இன்னும் பலவீனமாகவே காட்டும்.
பேச வேண்டிய விஷயங்களை மிகத் தெளிவாக, நிதானமாக, குரலில் ஒரு கம்பீரத்தோடு நேருக்கு நேர் கண் பார்த்து பேசப் பழகுங்கள். தேவையில்லாமல், நீட்டி முழக்காமல், சொல்ல வந்ததை சுருக்கமாக கூறிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் எப்போது பதற்றப்படாமல் ஆழ்ந்து பேசுகிறீர்களோ அப்போது உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு தனி அதிகாரம் கிடைக்கும். உங்கள் பேச்சில் இருக்கும் இந்த அதிரடி நிதானமும் தெளிவும் இவளிடம் தவறாகவோ அலட்சியமாகவோ பேசிவிடக்கூடாது என்ற பயத்தையும் மரியாதையையும் மற்றவர்கள் மனதில் ஆழமாக விதைக்கும். உங்கள் குரலில் இருக்கும் நேர்மையும் உறுதியும் உங்களை ஒரு ஆளுமைமிக்க பெண்ணாகக் காட்டும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு பெண்ணின் பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆப்ஷன் ஏ, அமைதியாக, கேட்பதற்கு சுருக்கமாக, பிரிஃப் மற்றும் கிளியர். ஆப்ஷன் பி, எல்லாவற்றையும் விளக்கமாக, நீளமாக பேசுவது, லாங் அண்ட் டீடைல்டு. உங்க பதில் ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பின்னு உடனே கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோவை தொடருங்க. ரகசியம் 4. பலவீனத்தை ரகசியமாக வை. உனக்குள் இருக்கும் பயம், கவலைகள் அல்லது கடந்த கால ஏமாற்றங்கள் இவற்றை ஒருபோதும் மற்றவர்களிடம் பலவீனமாக தூக்கிக் காட்டாதே என்கிறார் சாணக்கியர். ஒரு நபர் உங்களது பலவீனத்தை முழுமையாக அறிந்து கொள்ளும்போதுதான் உங்களை மிக எளிதாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் அல்லது உங்களை ஏளனமாக பார்க்கிறார். உறவுகளில் விரிசலோ அல்லது வெளியில் அலட்சியமோ ஏற்படும் காலகட்டத்தில் உங்கள் கண்ணீரையோ அல்லது இவர்கள் நம்மை ஒதுக்கி விடுவார்களோ என்ற பயத்தையோ யாருக்கும் முன்னாலும் பலவீனமாக வெளிப்படுத்தக்கூடாது. நீங்கள் உள்ளுக்குள் உடைந்து போய்விடவில்லை என்பதையும், தனிமையிலும் நீங்கள் மன உறுதியோடு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதையும் உங்கள் செயல்பாடுகள் மூலம் உலகிற்கு புரிய வையுங்கள். நீங்கள் எப்போது கலங்காமல் நிமிர்ந்து நிற்கிறீர்களோ அப்போது உங்களை அலட்சியப்படுத்தியவர்களின் எண்ணம் பயமாக மாறும். நீங்கள் அழ அழ உங்களை இன்னும் எளிதாக காயப்படுத்தலாம் என்ற துணிச்சலே மற்றவர்களுக்கு மேலோங்கும். உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காத நபர்களுக்காக ஏன் உங்கள் கண்ணீரை வீணாக்குறீர்கள்? நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொள்ளும்போது மற்றவர்கள் உங்களை இன்னும் எளிதாக மிதித்துவிட்டு போவார்கள். அதற்கு பதிலாக உங்கள் சுயமதிப்பை உணர்ந்து கம்பீரமாக நிமிர்ந்து நில்லுங்கள். உங்களது இந்த மன உறுதி உங்களை காயப்படுத்த நினைப்பவர்களை வியக்க வைப்பதோடு உங்கள் மீதான மரியாதையையும் பல மடங்கு அதிகரிக்கும். உங்களது பலவீனம் உங்களோடு மட்டுமே இருக்கட்டும். உலகிற்கு உங்கள் பலத்தை மட்டுமே காட்டுங்கள். ரகசியம் 5. தற்சார்பு வாழ்க்கை மற்றும் பொருளாதாரச் சுதந்திரம். ஒரு பெண் எப்போது தன் சின்ன சின்ன தேவைகளுக்கும் மனமகிழ்ச்சிக்கும் முழுமையாக அடுத்தவர்களையே சார்ந்திருக்கத் தொடங்குகிறாளோ அப்போதே அவளது மதிப்பு அங்கே குறையத் தொடங்குகிறது. சாணக்கியரின் கூற்றுப்படி தன்னைத்தானே காத்துக்கொள்ளும் சுயசார்புத்தன்மை கொண்டவளே உண்மையான சக்தி. எனவே உங்களுக்கென்று ஒரு தனி உலகத்தை உருவாக்குங்கள். உங்களுக்கு பிடித்த கைத்தொழில், சுயதொழில் அல்லது உங்களது தனித்திறமைகளை வளர்க்கும் காரியங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். முடிந்தவரை பொருளாதார ரீதியாகவும் உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சமையலறையை தாண்டி உங்களது சொந்தத் திறமையால் கம்பீரமாக வளரும்போது உங்களை அலட்சியப்படுத்தியவர்களின் கண்கள் தானாகவே உங்கள் மீது மரியாதையோடு திரும்பும். தற்சார்பு வாழ்க்கை உங்களை மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும் ஒரு உன்னத இடத்திற்கு கொண்டு செல்லும். யாருக்காகவும் உங்கள் கனவுகளை முடக்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் சொந்தக் காலில் நிற்கும் தைரியமே உங்களுக்கான ஆகச்சிறந்த அங்கீகாரத்தை தேடித்தரும். ரகசியம் 6. போலி ஒப்பீடுகளையும் புறம் பேசுவதையும் தவிர்த்தல். பல நேரங்களில் பெண்கள் கோபத்திலோ அல்லது ஆதங்கத்திலோ செய்யும் ஒரு பெரிய தவறு, அடுத்த வீட்டுக்காரர் தன் மனைவியை எவ்வளவு அழகாக நடத்துகிறார் பார், நீங்களெல்லாம் ஒரு கணவரா என்று மற்றவர்களோடு ஒப்பிட்டுப் பேசுவதுதான். சாணக்கியர் கூறுகிறார், ஒப்பீடு மற்றும் தேவையற்ற ஒப்பாரிகள் உறவுகளை வளர்க்காது, மாறாக இருக்கும் அன்பையும் அழிக்கும் விஷமாக மாறும். இப்படி பேசுவது உங்களைச் சுற்றியிருப்பவர்களுக்கு உங்கள் மீது இன்னும் வெறுப்பையும் பிடிவாதத்தையும் தான் ஏற்படுத்துமே தவிர ஒருபோதும் உங்கள் மீதான மரியாதையை தராது. அவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் அதற்காக அவர்களைப் பற்றி மற்றவர்களிடம் புறம் பேசுவதையோ அல்லது எப்போதும் நச்சரிப்பதையோ நாகிங் முழுமையாக நிறுத்துங்கள். நீங்கள் எப்போது மற்றவர்களுடன் ஒப்பிடத் தொடங்குகிறீர்களோ அப்பொழுதே உங்கள் மதிப்பு இன்னும் அதிகமாக குறையத் தொடங்கும். உங்கள் தரப்பு நியாயங்களை எவ்வித ஒப்பீடும் இன்றி கம்பீரமாக நேருக்கு நேர் பேசி புரிய வையுங்கள். உங்கள் வார்த்தைகளில் நிதானமும் ஆளுமையும் வெளிப்பட வேண்டும். உங்களை அலட்சியப்படுத்தும் போது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் உங்கள் தனித்துவத்தை காட்டுங்கள்.
இவள் தன் சுயமரியாதையில் தெளிவாக இருக்கிறாள், யாரிடமும் யாரையும் விட்டுக் கொடுப்பதில்லை என்ற எண்ணம் மற்றவர்கள் மனதில் வரவேண்டும். அதுவே உண்மையான கம்பீரம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசும்போது ஒரு உறவில் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஆப்ஷன் ஏ, அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து திருந்துவார்கள், இம்ப்ரூவ்மெண்ட். ஆப்ஷன் பி, உறவில் இருக்கும் கசப்பும் விரிசலும் இன்னும் அதிகமாகும், மோர் டிஸ்டன்ஸ். உங்க பதில் ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பி-நு? உடனே கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோவை தொடருங்க. ரகசியம் 7. அச்சமின்மை மற்றும் துணிச்சல். பயம் உங்களை நெருங்குவதற்கு முன்பே அதை தாக்கி அழித்துவிடு என்கிறது சாணக்கிய நீதி. நான் இதை செய்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, நம்மை தவறாக பேசிவிடுவார்களோ, அல்லது நம்மை தனிமைப்படுத்தி விடுவார்களோ என்ற பயம் ஒரு பெண்ணை எப்போதும் பலவீனமாகவே வைத்திருக்கும். இந்த உலகத்தில் பயந்து வாழும் மனிதர்களைத்தான் மற்றவர்கள் எளிதாக ஒடுக்க நினைப்பார்கள். எனவே நியாயமான விஷயங்களுக்கு அஞ்சாதீர்கள். தவறுகளை தட்டிக் கேட்கவும் உங்களுக்கான உரிமைகளுக்காக பேசவும் தயங்காதீர்கள். எப்போது ஒரு பெண் பயத்தை உதறித் தள்ளிவிட்டு தன் முடிவுகளில் தைரியமாக நிற்கிறாளோ, அப்போதே அவளது ஆளுமை எல்லோரையும் ஈர்க்கும் காந்தமாக மாறிவிடுகிறது. பயம் என்பது உங்களை முடக்கும் சங்கிலி, துணிச்சல் என்பது அதை உடைக்கும் ஆயுதம். உங்கள் பலத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும். நீங்கள் பயமின்றி நிமிரும்போது உங்களைச் சுற்றியுள்ள உலகம் உங்களுக்கு பாதையை உருவாக்கிக் கொடுக்கும். ரகசியம் 8. உங்களை நீங்களே செதுக்குங்கள். சாணக்கியரின் இறுதி மற்றும் மிக முக்கியமான ரகசியம். உன்னை நீ மதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் உன்னை ஒருபோதும் மதிக்காது. மற்றவர்கள் உங்களை மதிக்கவில்லை அல்லது அலட்சியப்படுத்துகிறார்கள் என்பதற்காக உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளாமல் சோர்ந்து போய் எப்போதும் அழுது கொண்டே இருக்காதீர்கள். உங்களை நீங்களே ஒரு சிற்பத்தைப் போல செதுக்கத் தொடங்குங்கள். நல்ல ஆடைகளை அணியுங்கள், ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்துங்கள், முகத்தில் எப்போதும் ஒரு அழகான புன்னகையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அதைவிட முக்கியமாக புதிய திறமைகளை கற்றுக்கொண்டு உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துங்கள். நீங்கள் சாதனைகளை நோக்கி ஓடி உங்களை மேம்படுத்தும் காரியங்களில் பிஸியாக இருக்கும்போது தேவையில்லாத கவலைகளும் ஏமாற்றங்களும் உங்கள் மனதை விட்டு ஓடிவிடும். உங்கள் தகுதியாலும் அறிவாலும் இந்த சமூகத்தில் உங்களுக்கான சிம்மாசனத்தை நீங்களே அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை நேசித்து கம்பீரமாக மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கும்போது உங்களை ஒரு காலத்தில் அலட்சியப்படுத்தியவர்கள் உங்களது இந்த மாற்றத்தைக் கண்டு வியந்து உங்களை மீண்டும் ஈர்க்க ஓடி வருவார்கள். அன்புக்காக கெஞ்சுவதை இன்றோடு நிறுத்திவிட்டு உங்களது தகுதியால் எல்லோரையும் கவரும் ஆகச்சிறந்த மரியாதையைச் சம்பாதியுங்கள். பெண்ணே, நான் பலவீனமானவள் என்று நினைத்து முடங்கிப் போவதை இன்றோடு நிறுத்துங்கள். சாணக்கியர் காட்டிய இந்த 8 ரகசியங்களும் வெறும் அறிவுரைகள் அல்ல, உங்களை ஒரு சாதனை பெண்ணாக மாற்றும் வழிகாட்டிகள். இனி அன்புக்காகவும் கவனத்திற்காகவும் யாரிடமும் கெஞ்சாமல் உங்கள் ஆளுமையாலும் திறமையாலும் அறிவாலும் எல்லோரையும் வியக்க வைக்கும் சிங்கப்பெண்ணாக நிமிர்ந்து நில்லுங்கள். வீடியோவின் இடையில் நாம் கேட்ட கேள்விக்கு ஆப்ஷன் பி, நம் மன உறுதியை பலமாக வைத்துக் கொள்வது என்று கமெண்ட் செய்தவர்களின் பதில்தான் 100க்கு 100 உண்மை. ஏனெனில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும்போது நம்மைச் சுற்றியுள்ள உலகமும் தானாக மாறும். உங்களை நீங்களே செதுக்கத் தொடங்கினால் இந்த உலகமே உங்களைத் தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் தந்திருந்தால் உடனே லைக் செய்து உங்கள் தோழிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க் மூலம் நம்ம வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவே நமது வளர்ச்சி. நன்றி, வணக்கம்.